இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 24 34. ஆண்டவர் இயேசு இன்றைய சிந்தனையை தொடங்குகிறார். எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. இதை சொல்லி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? எதை உண்பது, எதை குடிப்பது, எப்படி வாழ்வது என்பதை பற்றியெல்லாம் கவலை கொள்ளாதீர்கள். வானத்து பறவைகளை பாருங்கள், விதைப்பதில்லை, அறுவடை செய்வதில்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதில்லை. தந்தை கடவுள் அவைகளுக்கு உணவளிக்கிறார். ஆகவே உழைக்கக்கூடாது என்று அல்ல, மாறாக முதலில் கடவுளுடைய அரசை தேடுங்கள், கடவுளை சார்ந்து வாழுங்கள். மனிதனை அல்ல, செல்வத்தை அல்ல, உலகை அல்ல. யாரை சார்ந்து வாழ்கிறோம் என்பது மிக முக்கியம். நான் இந்த சுவற்றிலே சாய்ந்து கொள்ளுகிறேன் அல்லது ஒரு மரத்திலே சாய்ந்து கொள்ளுகிறேன் என்றால், நான் அந்த மரம் அங்கிருந்து நழுவி விட்டால் நான் விழுந்து போகிறேன். மனிதனிலே சார்ந்து வாழ்வதனால், சார்ந்து வாழுகின்ற பொழுது அவன் நழுவி விட்டால் வீழ்ந்து போகிறோம். எங்கே விழுகிறோம் என்பது முக்கியம். மனிதன் அழிவுக்குரியவன், மண்ணிலே விழுகிறோம், அதுவும் அழிவுக்குரியது. உலகம் ஒரு நாள் முடியும். ஆகையினால் நாம் அழிவிலே இறங்குகிறோம். கடவுள் மீது நாம் சார்ந்து இருந்தால் அவர் என்றைக்கும் அசைவதே இல்லை, நாம் கீழே விழுவதே இல்லை. நாம் அசைந்தால் கூட அவர் நம்மை பிடித்து கொள்ளுகிறார், அரவணைக்கிறார். நமக்கு அவர் தந்தை, நமக்கு அவர் மீட்பர், நமக்கு அவர் நல்ல ஆயன். யாரை சார்ந்து வாழ வேண்டும்? எது நிரந்தரமான உறவு, எது நிரந்தர நிம்மதியை கொடுப்பது? கடவுளை சார்ந்து வாழ்வது, இயேசுவினுடைய அரசை தேடுவது. இன்றைக்கு நாம் ஆண்டவரை சார்ந்து இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்வை நியாயமாக நடத்தும் பொழுது, யாரோ ஒருவர் துணியை கொடுப்பார், யாரோ ஒருவரிடமிருந்து நாம் சாப்பாட்டை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் கடவுளை சாராமல் நாம் வாழும் பொழுது, சாப்பாடு போதுமா, துணிமணி போதுமா, நிம்மதி வேண்டாமா, ஆயுள் வேண்டாமா, நமக்கு உயிர் வேண்டாமா, உயிர் மூச்சு வேண்டாமா? இவைகள் எல்லாம் கடவுளை சார்ந்து இருப்பவர்களுக்கு எப்பொழுதும் நிலையானது. அதன் பொருள் இந்த உலகில் மட்டுமல்ல, உலகத்தையும் தாண்டி நிரந்தரம் அவர்தான். எது நிரந்தரமோ அதை பற்றி கொள்ள வேண்டும். அரசு ஆளுகிறார்கள், அரசாட்சி நிரந்தரம் அல்ல. பெரிய பெரிய கட்சி நடத்துகிறார்கள், கட்சியில அவர்களுடைய இருப்பு நிரந்தரம் அல்ல. தலைவர்களே தலைவர்கள் இல்லாமல் போய்விடுகிறார்கள். மந்திரி எந்திரி என்று சொல்லி விடுகிறார்கள். மனிதன் மாற்றி ஓட்டை போடுகிறான். கடவுளை சார்ந்தால் மாற்றுவதற்கு ஒன்றும் இல்லை. உண்மை, நீதி, சமாதானம், அன்பு, சமத்துவம் இவைகளை சார்ந்தால் கடவுளை சார்ந்து வாழுகிறோம். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வில் எதற்கு முதன்மை அளிக்க வேண்டும், முதல் இடத்தை தர வேண்டும், எது அவசியமானது, எது தேவையானது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளவும், ஆண்டவரே, நாங்கள் விரும்புகிறதெல்லாம் தேவையில்லாதது, விரும்புகிறதெல்லாம் தேவை என்று இருக்க தேவையில்லை, நாங்கள் ஆசைப்படுவதெல்லாம் நமக்கு வாழ்வு தருவது இல்லை என்பதை உணர்ந்து ஆசைப்படுவது கடவுளுக்காக, கடவுளுடைய மதிப்பீடுகளுக்காக, கடவுளை சார்ந்து வாழ்வதற்காக. என் வேண்டுதல் ஒன்றே, நாம் விரும்புவது ஒன்றே, ஆண்டவருடைய ஆலயத்திலே நான் என்றும் இருக்க வேண்டும் என்ற தாவீதை போல மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.